சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 13 மார்ச் 2026. ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12:40 ஆகுது, ஆஃப்டர்நூன் 12:40 ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேடு எடுத்து வச்சுட்டு தான் இப்போதைக்கு நான் உட்காந்துருக்கேன். என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் இன்றைக்கி ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற RA1 டவுன் சைட் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஆல்ரெடி நான் யூடியூப்லேயே ஒரு வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோட லிங்க்கை வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கேன் டவுன் சைடு. ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 27 நிமிஷம் 40 செகண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ தான் ஹவு டு ப்ரிடிக்ட் த டவுன் சைட் மூமெண்ட் இன் நிஃப்டின்ட்டு ஒரு வீடியோ நான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் தான் இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெளிவாகவே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, RA1 டவுன் சைடில் RA1 டவுன் சைடில் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே லோக்கும் S1க்கும் கீழே வந்து ஓப்பன் ஆகணும். அதுக்கப்புறம் 20 முதல்ல போய் டச் பண்ணுற இடம் வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோக்கும் S1க்கும் கீழே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டச் பண்ணிட்டுலாம் திரும்ப ரிட்டர்ன் வந்து கரண்ட் டே லோவை தாண்டி க்ளோஸ் வச்சா டவுன் என்ட்ரி எடுத்துக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு அந்த 20 ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்விங் ஹையில் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இல்லை ஃபுல் டே வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லை மினிமம் ஒரு 1:1 ஆச்சு கேப்சர் பண்ணலாம். இதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலு. சும்மா ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சார்ட் நான் எடுத்து வச்சு காட்டுறேன். ஓகே, RA1 டவுன் சைடில் ப்ராஃபிட்டபிள் டேஸ் தான் மோஸ்ட்லி இதில் வரும். ஸ்டாப் லாஸ் டேஸ் வந்து ரொம்ப ரேர் தான். அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். இங்கே பாருங்கள், இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்கு. இங்கே டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டே லோவை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. பட் இருந்தாலும் அன்றைக்கான டே வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த டேயில் பாருங்கள், டே லோவை தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. இன்றைக்கி என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு என்ட்ரி வந்து கொஞ்சம் இயர்லியராகவே கிடச்சிட்டதால நல்ல ஒரு டவுன் மூவ் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். நான் வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் கூட போய்ட்டு எடுத்து வச்சு காட்டுறேன். அதில் மேபி நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்திருக்கலாம். 2022 போகிறேன், RA1 போகிறேன். அதில் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி வந்திருக்கிறது டவுன் சைடு. அதுலேயும் டைப் 3ன்ற ஸ்ட்ராட்டஜி தான். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா டே லோவை தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் மூவ், டே லோவை தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ 20 போய் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து டே லோவை தாண்டி க்ளோஸ் வச்சதுன்னா டவுன் மூவ் எடுக்கிறோம், டவுன் சைட் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி. அக்யூரசி நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி டவுன் மூவில் தான் நீ டே வந்து முடிச்சிருக்கும். 2023 கூட போயிட்டு பார்த்துருவோம். RA1 டவுன் சைட் போகிறேன். அதில் வந்து டைப் 3 ப்ராஃபிட்டபிள் டேஸ். ஸ்டாப் லாஸ் டேஸ் ரொம்ப ரேராக தான் வரும். மற்றபடி ப்ராஃபிட்டபிள் டேஸ் தான் அதிகமாக வரும். பாருங்க, 20 டச் பண்ணதுக்கப்புறம் டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் மூவ். இங்கே 20 டச் பண்ணிவிட்டு டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோக்கும் S1க்கும் கீழே வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த டேயில் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக முதல்ல 20 வந்து டச் பண்ணோம்ல கேண்டில்ஸு. ஸோ அந்த இடம் டச் பண்ணுற அந்த இடம் வந்து இந்த 2 லைனுக்கும் கீழே நடக்கணும், 20 டச் பண்ணுற இடம். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்படிலாம் நடந்துச்சுன்னா டே லோவை தாண்டி கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வைக்கும்போது நம்ம ஒரு டவுன் சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு டவுன் சைட் ட்ரேடை வந்து எடுத்து வச்சுருக்கேன். 23,400 கால் ஆப்ஷனை வந்து ஒரு 6 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட P&L என்ன ரன் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இதோட P&L ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 8,000 சில்லரை வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் 6 லாட் மட்டும் தான் நான் செல் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் ப்ராப்பராக நான் 6 லாட் தான் நான் செல் பண்ணணும். அப்போ தான் என்னோட லாஸே ஒரு வேளை எனக்கு லாஸ் வந்தாலும் 25,000 லாஸ்க்குள்ளே நான் முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் 6 லாட் நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரேடை எடுத்து வச்சுட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கூலாக உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் ஒரு ட்ரேடை எடுத்து வச்சுட்டு நான் இவ்வளோ அமைதியாக நான் உட்காந்துருக்கேன்னா, நான் என்னோடய ட்ரேடிங் பிளானு, என்னோடய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு மேலே எனக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் தான். என்னோடய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளானுக்கு மேலே எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் ப்ளஸ் என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் வந்து நான் ப்ராப்பராக நான் பண்ணி தான் அதுக்கேற்ற குவான்டிட்டிஸ் தான் நான் போட்டிருக்கேன். அளவில்லாத குவான்டிட்டிஸை வந்து நான் பிளைண்டாக என்கிட்ட இருக்க எல்லா கேபிட்டலுக்கும் நான் போடலை. ஸோ எனக்கு லாஸ் ஆச்சுன்னா இவ்வளோ தான் லாஸ் ஆகுன்றது நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதுதான் எனக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து மார்க்கெட் என்ன தருதோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதனால் என்னோட லாஸ் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ரிஸ்க் டிஃபைன்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறதுனால என்னால் கூலாக உட்காந்துட்டு இந்த ட்ரேட் எடுத்து வச்சுட்டு என்னால் இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்க முடியுது. ஓகேங்களா?
ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லேர்ன் பண்ணணும்னா யூடியூப்பில் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஹவு டு ப்ரிடிக்ட் த டவுன் சைட் மூவ்மெண்ட் இன் நிஃப்டின்ற இந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரொவர் தான் இன்றைக்கி ட்ரேட் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன P&L வந்ததுன்றதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக மண்டே தான் நான் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே 3 நாள் வந்து நான் வீடியோ போடலை. ஸோ இந்த 3 நாளும் என்ன ப்ரைஸ் செக்ஷனில் வந்து என்ன ஆச்சுன்றதை வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன். இந்த டேயில் 10th March 2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அன்றைக்கி நோ ட்ரேட் தான். ஏன்னா எனக்கு நான் 50 தாண்டி டவுன் சைட் க்ளோஸ் வச்சேன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருப்பேன். பட் 50 தாண்டி அது க்ளோஸ் வைக்கல. மாறாக போயிட்டு டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சதுன்னா ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ அதுவுமே க்ளோஸ் வைக்கல. அதனால் அன்றைக்கி வந்து ஒரு நோ ட்ரேடிங் டே தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்மளுக்கு புதன்கிழமை 11 March 2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற ஸ்பைடர் டவுன் சைடு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் வந்துச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜியுமே நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ எதுன்னு கூட நான் இப்போ எடுத்து வச்சு நான் காட்டுறேன். நீங்கள் வேணால் போயிட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இருக்குல்ல, ஹவ் ஐ ப்ரிடிக்டட் த டவுன் சைடு மூவ் அண்ட் மேடு ப்ராஃபிட் டுடேன்ட்டு நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பைடர் டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லிங்க்கையும் நான் பின் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் வந்து ஸ்பைடர் டவுன் சைடு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அதோட பிபிடி ஃபைலை வேணால் நான் காட்டுறேன். ஓகே இதுதான் அதோட ரூல்ஸு. ஸ்பைடர் டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் இதுதான். இதை நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் வச்சு அந்த வீடியோவில் அன்றைக்கி புதன்கிழமை நடந்த அந்த ப்ரைஸ் செக்ஷன் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் அதை போய் எடுத்து வச்சு பாருங்கள். ஸோ ஸ்பைடர் டவுன் சைட் ப்ரோக்ராம் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் வந்து புதன்கிழமை வந்துச்சு. ஓகேங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். அந்த வீடியோட லிங்க் நான் கொடுத்துட்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறம் நேத்திக்கு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ராவன் அப்சைடு டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு அப்சைட் ட்ரேடு அது வந்து திரும்ப ரிவர்சல் ஆகும்போது அதுக்கு இன்னொரு ஆப்போசிட் ரிகவரி ட்ரேடும் எடுத்து அன்றைக்கி பிரேக் எவனில் தான் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நேற்றுக்கு நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். மற்றபடி இன்றைக்கி நான் ராவன் டவுன் சைட் டைப் 3ன்ற ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்து வச்சிருக்கேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரேட் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ட்ரேடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் 1:55 ஆகுது. ஸோ என்னோட ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட டார்கெட் ஆனால் எனக்கு ஒரு 1:1 டிஸ்டன்ஸ் ரீச் ஆனதுனால என்னோட ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 20,280 ரூபா வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஓகேங்களா, ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக தான் கரையும். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான். என்னோட டார்கெட்டும் எனக்கு அச்சீவ் ஆகிட்டதுனால ஒரு 1:1 ஆச்சு நான் மினிமம் வெயிட் பண்ணுவேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிட்டதால நான் என்னோட ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட மெயின் பொசிஷனில் ஒரு 20,300 ரூபா பக்கம் ப்ராஃபிட்டு. எட்ஜிங் பொசிஷன் ஒன்றும் பெருசாக எனக்கு லாஸ் வரல. ஒரு 39 ரூபா தான் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு 20,280 ரூபா வந்து இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.